உலகத்தில் உள்ள 90% பணக்காரர்கள் ரியல் எஸ்டேட் மூலமாக தான் பணக்காரர்கள் ஆனாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம் வாங்க. 2 நண்பர்கள் ஆளுக்கு 20 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காங்க. அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க, நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க. அதை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. ஒருத்தர் அவரோட 20 லட்சம் ரூபாயில் சிட்டிக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியாவில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கி போடுறாரு. 20 லட்சம் ரூபாய்க்கு சிட்டிக்குள்ளே சின்ன பிளாட் தான் வாங்க முடியும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னொருத்தர் அவரோட 20 லட்ச ரூபாயை அவுட் ஆஃப் சிட்டிக்கு வெளியில் இருக்கிற வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இடத்துல நல்ல இடமா பார்த்து அதே 20 லட்சம் ரூபாய்க்கு 4800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கி போடுறாரு. 20 லட்சத்துக்கு சிட்டிக்கு வெளியில் கொஞ்சம் பெரிய இடமா வாங்க முடியும். கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அவங்களோட பணம் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும்னு பார்க்கலாமா? சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணவரோட பணம் 3 மடங்கு தான் வளர்ந்துருக்கும். அதாவது 60 லட்சமாக அந்த பணம் மல்டிப்ளை ஆகிருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா. ஆனால் அவுட் ஆஃப் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவரோட பணம் 8லிருந்து 10 மடங்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 கோடிக்கு அந்த பணம் மல்டிப்ளை ஆகும். ஏன்னா அது டெவலப்பிங் ஏரியா. அங்கே புதுசாக காலேஜ் வரும், சிப்கார்டு வரும், அதில் நிறைய கம்பெனிஸ் வரும், புதுசாக பஸ் ஸ்டாண்டு கூட வரலாம். அதனால் அந்த இடத்தோட மதிப்பு சீக்கிரமாகவே பல மடங்கு உயரும். உலக பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு தெரியுமா? பணம் உங்களுக்காக வேலை செய்யலைன்னா அந்த பணத்துக்காக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ பணம் நமக்காக வேலை செய்யணும்னா அந்த பணத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணணும். 20 லட்ச ரூபா பணம்னு இல்லை, 6 லட்சம் 7 லட்சம் முதலீடு பண்ணுங்கள். கொஞ்சம் வருஷம் கழித்து நீங்களும் கோடீஸ்வரர் தான்.